அன்பார்ந்த வர்மக்கலை மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய அந்த உத்திகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு புதுசாக ஒரு உத்தியை எங்களுடைய மாணவர்கள் செய்து காட்டுவார்கள். இதுவும் ஏற்கனவே செய்தது போன்று ஆபத்தான ஒரு உத்தி. அதை செய்யும்போது உங்களுக்கே தெரியும் அந்த அடி எங்கே தாக்கப்படுகிறது, என்ன ஆகும் என்பது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். அவங்க செய்கிறத பயிற்சியிலேருந்தே பண்ணிக்கலாம். ஆக அந்த வர்மக்கலையில் எல்லா பயிற்சிகளுமே ஆபத்தான பயிற்சிகள் தான். அதை நன்றாக செய்து எதிரி அடிக்க வரும்போது நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னா கண்டிப்பாக எதிரி மாட்டிக்கும். அவனுடைய உறுப்புகள் சேதமடையும், கீழே விழுந்துருவான், மயக்கம் வந்துடும். உடனே மயக்கம் வந்தால் பட்டு பரவாயில்லை, மரணமே ஏற்படுகிற நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை தான் இந்த தமிழ்நாட்டில் தோன்றிய வர்மக்கலை என்று சொல்லக்கூடிய தற்காப்பு கலை. இந்த தற்காப்பு கலை வர்மக்கலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் பயிற்சிகளை மாணவர்கள் எடுத்து சிறப்பாக செயலாற்றி வருகின்றார்கள். அதன் வகையிலே நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த பகுதியில் இந்த வர்மக்கலை பள்ளி இங்கே நடத்தப்படுகிறது. அதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். வர்மக்கலை தமிழர் கலை, இதை நாம் அழியவிடக்கூடாது. இது தற்காப்புக்காக பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான கலை. தற்காப்புக்காக மட்டும்தான், எதிரியை வலுக்கட்டாயமாக அடிப்பதற்கோ அல்லது தாக்கி அவனை சேதமடைவதற்கோ அல்ல. இது தற்காப்புக்காக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கலை தான் இந்த தமிழ்நாட்டில் தோன்றிய அகத்தியர் முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட வர்மக்கலை. இதில் இந்த மாணவர்கள் இன்றைக்கு செய்யக்கூடியது முன் கழுத்து வெட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தாக்கு முறையை செய்கிறார்கள். முன் கழுத்து என்பது இதுதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு குழல் இங்கே தான் போகுது, உணவு குழல் இங்கே தான் போகுது, தலைக்கு ரத்தம் போகுதுல்லவா அந்த தமிழி அதுவும் இங்கே தான் போகுது. ஆக இந்த இடத்துல நீ இப்படி இந்த பகுதியை பயன்படுத்தி வேகமாக நீ கட் பண்ணியன்னா கண்டிப்பாக மூச்சு குழல் அறுந்து விடும், உணவு குழல் சேதமடையும், இரத்த குழாய் அறுந்து விடும், உடனே மரணம் தான் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அட்டாக். ஏன்னா அந்த அந்த குழல்களும் கழுத்துடைய இந்த பகுதியில் லேசாக மேலே தான் போகுது, ரொம்ப அடியில் கிடையாது. அந்த உள் தங்கி அது உள்ளே போகல, ஜஸ்ட் மேலோட்டமாக தான் அந்த மூணும் போகுது. உணவு குழல், மூச்சு குழல், அதே மாதிரி இரத்த குழாய்கள் ரெண்டு. எனவே அந்த பகுதியை நாங்கள் குறிவைத்து வேகமாக அடிக்கும்போது கண்டிப்பாக அது அறுந்து போகும். அறுந்து போச்சுன்னா மயக்கம் வரும், அதை தொடர்ந்து மரணமும் ஏற்படும். இந்த வர்மத்தை இப்பொழுது எங்களுடைய மாணவர்கள் செய்வார்கள் பாருங்கள். ஓகேவா? அந்த ஸ்டைல் அருமையாக செய்யணும்னா வேகம் அடிக்கணும், கை எழுத்தாங்களா பார்த்தீங்களா? அடிக்கிற அடியை அப்படியே கையை உள்ளே கொடுத்துட்டு அந்த முடியை கீழே இழுத்துருவான். முடியை கீழே இழுத்து அவன் நிலை தடுமாறி இதே பொசிஷன் வந்துடுவான். இப்பொழுது இந்த நெக்கு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிடும். கிளியராக நெக்கு தெரியும் பார்த்தீங்களா? அந்த கழுத்துல இந்த பகுதியை வேகமாக கட் பண்ணும்போது இந்த மூச்சு குழல் அறுந்துடும், உணவு குழல் சேதமடையும், இரத்த குழாய் சேதமடையும், உடனே மயக்கம்தான் வரும். அதை தொடர்ந்து மரணமும் ஏற்படுவது வாய்ப்பு இருக்கிறது. இதில் யாருமே தப்பிக்கவே முடியாது. பார்த்தீங்களா? இதில் யாருக்கு முடி அதிகமாக இருக்கிறதோ அவன் தான் எளிமையாக மாட்டுவார். ஏனென்றால் அடிக்கும்போது அந்த அடியை தடுத்து அந்த முடியை தான் பிடிப்பான். முடியை பிடிச்சி பின்னால் டபார்னு இருக்கும்போது அவங்களுக்கு வலி தாங்க முடியாமல் இதே பொசிஷனுக்கு வந்துடும். இந்த கழுத்து அப்படியே வெளிப்படைய கிளியராக தெரிஞ்சிடும். அந்த கழுத்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிடும். நீ அடிப்பது ரொம்ப சுலபமாக இருக்கும். இதை தான் அந்த முன் கழுத்து தாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக். எனவே இது போன்ற நூற்றுக்கணக்கான டெக்னிக் இருக்குது. இவைகளெல்லாம் ஒரு மாணவன் முழுமையாக கற்றுக்கொண்டான்னா அவன் எதிரிடமிருந்து தப்பிப்போய் எழுது. யார் அடித்தாலும் அவனை உடனே கீழே மடக்கி விடலாம். இவர்களை விட ரொம்ப உயரமும் உடல் வலுவும் எந்த கலையை அவன் கற்றிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த மாணவர்களை நீங்கள் அடித்தீர்களால் கண்டிப்பாக ஏதாவது உத்தியை பயன்படுத்தி செய்யும்போது அடித்தவருக்கு உயிர் ஆபத்தாக போயிடும். எனவே இந்த கலையை நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிறீங்க உத்தியை. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.